ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்திரபாஷ்யக்ருதௌ வந்தே பகவந்தௌ புனః புனः ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே व्योमवत् व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विना अधीदम् अस्तु मा विद्विषावगैः। ओम शांति शांति शांति। கேளுங்க சுவாமி, நான் பூரணமானவன் என்று தெரிந்த பின்பு உலகாய வாழ்க்கையில் பையனிடம் குறும்பு செய்ய வேண்டாம் என்று சொல்லலாமா? அவனுக்கு அறிவுரைகள் சொல்லலாமா? முருகேசன் திருப்பூர்ல இருந்து கேட்டிருக்காரு. என்ன கேட்குறாங்க? நான் பூரணமானவன் என்று தெரிந்த பின்பு உலக வாழ்க்கையில் பையனிடம் குறும்பு செய்ய வேண்டாம் என்று அறிவுரைகள் சொல்லலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமாம், பூரணம் அப்படின்னா இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா அது பூரணம் இல்லை. ஒரு சினிமா கதை பூர்ணமாக எடுத்துருக்குறாங்க சார், ஃபுல் ஒரு நாவல் நல்லா எழுதியிருக்கிறாங்க, முழுசாக இருக்குதுன்னு அர்த்தம். அதில் வில்லன் இருக்கணும், ஹீரோ இருக்கணும், அதர்மம் இருக்கணும், தர்மம் இருக்கணும், ஆனந்தம் இருக்கணும், சோகம் இருக்கணும், எல்லாம் இருந்தால் தானே பூரணம். இன்னும் முழுக்க முழுக்க கதை முழுக்க ஒரே சிரிப்பாக இருக்குதே, அது பூர்ணம் இல்லை. அழுகையாக இருக்குதே, அதுவும் பூர்ணம் இல்லை. சண்டை சச்சரை ஃபைட்டு ஒன்றுமே இல்லையே, எல்லாம் இருக்கணும். அப்போ தான் அது கமர்ஷியலி ஹிட்டு. அது பூர்ணங்கிறோம். அப்போது பூர்ணங்கிறது இந்த பிரம்மம்ல அது கடவுள் பூர்ணம் தானே. இந்த பூலோகத்தில் என்னெல்லாம் இருக்குது? எல்லாம் இருக்குதுல்ல. தண்டனை, பாராட்டு, குற்றம், தீர்ப்பு, நல்லவன் கெட்டவன். அப்போ தானே இறைவன் பூர்ணமாக இருப்பார். அப்போது எல்லா பூமியில் இருக்கவங்களாம் ரொம்ப யோகியர்களாக இருந்துட்டு நல்லவனாக இருந்தாக்க இறைவனுக்கு என்ன வேலை இருக்குது? அவர் பூர்ணம்னு சொல்லாது. இன்னொருத்தர் சொல்லுவா, அப்படி என்கிட்ட பாரு என்னென்ன இருக்குது, எங்கள் கடை ரொம்ப வசதி, உங்கள் கடையிலன்னா ஒரே ஒரு பிராண்டு தான் வச்சுருக்கிறீங்க, இங்கே எல்லாம் கிடைக்கும். இப்போ பூர்ணத்தில் எல்லாம் அடங்கும். அப்போது பூர்ணம்னு அறிந்தவன் அழக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்குதா? அப்போ அழக்கூட முடியாதவனுக்கு இன்னைய பூர்ணம். சிரிக்கணும், அழணும், கோபப்படணும், எல்லாம் இருக்குது. இதில் தர்மம் அதர்மம்லாம் கிடையாது. பூர்ணம்ங்கிறது கர்த்திருத்துவ போக்திருத்துவம் இல்லாமல் இருக்கிறது. நான் செய்கிறேன்ற பாவனை இருக்கக்கூடாது. அப்படி இல்லாதவன் செய்யலாம். நான் செய்கிறேன்னு செய்யும்போது தான் அது பாவமா தர்மமாங்கிற கேள்வியில் வருதுமா. மற்றபடி ஜட்ஜு கூட சில பேர் நிரபராதின்னு அனுப்பிச்சிடுறாரு, பகவான் மாதிரி வந்து என்னை காப்பாற்றினுங்கிறாரு. இன்னொருத்தரை எவ்வளோ கெஞ்சினாலும் தூக்கு தண்டனை எழுதுகிறாரு. அவருக்கு பாவ புண்ணியமோ தர்ம தர்மமோ இல்லைல்ல. அவர் தண்டிக்கவும் செய்கிறாரு, கண்டிக்கவும் செய்கிறாரு, விடுவிக்கவும் செய்கிறாரு. ஜட்ஜு எது ஒன்றா பண்ணுறாருல்ல. அப்போ தானே பூர்ணமான ஜட்ஜு. ஏன் அவருக்கு இது பூர்ணங்கிறோம்? காரணம் அவர் முழுமை. அவர்கிட்ட கர்த்திருத்துவ போக்திருத்துவம். நான் இதை தீர்ப்பை சொன்னேன்னு சொல்கிறதில்ல. இந்திய சட்டப்படி இதை நான் செய்கிறேன், இந்திய சட்டம் இவ்வாறு சொல்லியிருக்குது, அதன்படி இந்த பிரிவின்படி இந்த தீர்ப்பு, இந்த தீர்வின்படி இந்த தீர்ப்பு அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரே தவிர அவர் இஷ்டம் போல் போடு ஒரு 14 வருஷம் ஐயா கொஞ்சம் கெஞ்சி கேட்டோம்னாக்கா சரி, கெஞ்சறதுக்காக 7 வருஷம் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ நான் செய்கிறேன்னு வரும். ஏன்னா கோபம் குழந்தைகளை கண்டிக்கிறது கடமையில் ஒன்று. கண்டிக்கலைன்னா அப்போ தந்தை தன் கடமையிலேருந்து தவறுறார். கர்த்திருவம் இல்லாமல், அந்த கோபம் இல்லாமல் தண்டிக்கிறது. கோபம் இல்லாமல் கோபம் காட்ட முடியுமா? ஏன் பண்ண முடியாது? சினிமாவில் எத்தனை பேர் கோபம் இருக்க மாதிரி நடிக்கிறாங்க. கண்ணெல்லாம் மிரட்டி சிவப்பாக்கி அப்புறம் காசு வாங்கிட்டு போயிடுறாங்க. அந்த கோபத்தை காட்டு இந்த மற்றவங்கள பயந்துடுறாங்களா? சினிமாவில் பயப்படுறாங்க, ஆனால் வெளியே வந்து தோளில் கைப்பட்டு போகிறாங்க. எல்லாமே பழமொழி உண்டு, கடிதோச்சி மெல்லெறிதல். அப்படி கடிதா ரொம்ப ஓங்கி அடிக்கிற மாதிரி இருக்குது, அப்புறம் செல்லம் அப்படி தட்டுறது. கடிதோச்சி
மெல்லெறிதல். அப்படி கோபம் வரா மாதிரி இருட்டல் பண்ணிவிட்டு அப்புறம் திட்டுறது கொஞ்சம் கம்மியாக திட்டி, அடிக்கிறது கொஞ்சம் மெல்ல அடிக்கிறது, அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். சில சமயம் தண்டனைங்கிறது அடிக்கிறதோ திட்டுறதோ கிடையாது. நான் அன்பு காட்ட மாட்டேன் அப்படிங்கிறது கூட தண்டனை தான். என்னுடைய மாணவர்களை நான் வழி திருத்தும் போது நான் தண்டித்ததில்லை, என்னுடைய அன்பு உனக்கு இல்லைன்னு சொல்லிடுவேன், அவ்வளோதான். அது சார் 4 அடி அடிச்சிடுங்க சார் அப்படி சொல்லுவான். அப்படி அன்புக்காக இயங்குபடி செய்து அதை மறுக்கப்படும் பொழுது அது ஒரு தண்டனையாக இருக்கிறதுனால அவங்க திருந்த பார்ப்பாங்க. நீங்கள் தண்டனை குடிச்சோம்னா அவங்க தண்டனையை சமாளிச்சிடுவாங்க. ஏன்னா 2 அடி அடிக்க போகிறாரு, அவ்வளோதானே, கொஞ்ச நேரத்தில் அது ஆறி போயிட போகுது அப்படிங்கன்னு இருக்கக்கூடாது. தண்டனையை திருத்தும்படி செய்யுங்க. திருந்தறதுக்கு தண்டனைன்னு அர்த்தம் இல்லை, அது திருத்து முறை. அது கோபம் தாராளமாக இருக்கலாம், அப்போ தான் பூரணம். சரி, இதிகாசங்களும் புராணங்களும் என்ன வித்தியாசம் சாமி? வித்தியாசம் இருக்குது. என்ன? இதிகாசம் அப்படின்னா இவ்விதம் நடந்தது, அதோட அர்த்தம் இப்படி தான் நடந்ததுப்பா அப்படின்னு ராமரை பற்றி சொல்லும்பொழுதோ, மகாபாரதம் அப்படி நடந்ததோ, இப்படி நடந்தது நம்ம ஊரில், இப்படி ஒரு ராஜா வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லும்போது அது இதிகாசம்னு சொல்கிறோம். புராணங்கிறது நடந்ததாக நமக்கு தெரியாது. ஆனால் அனாதி காலத்தில் நமக்கு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, சனாதனமாக எங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் இப்படி சொல்கிறாங்க. கந்தர் இப்படி பிறந்தார், சிவன் நெற்றிக்கண்லேருந்து பிறந்தார் அப்படின்னு எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி சொல்லும்போது புராணம்ங்கிறோம். புராணம்னா மிக பழசு, புராணம்னா மிக பழசு. இந்த புராணம் எல்லா மனிதர்கிட்ட கை போகும், கொஞ்சம் கொஞ்சம் முன்னுக்கு பின் மாறும். ஆனால் உள்கருத்து அப்படியே தான் இருக்குது. தேவர்கள் அசுரர்கள் போராட்டம், பார்க்கடல் கடைஞ்சாங்க, அதில் வாசுகின்ற பாம்பை கயிறாக பயன்படுத்தினாங்க, மேருமலையை மத்தாக பயன்படுத்தினாங்க, பார்க்கடலை கடைஞ்சாங்க, அதில் விஷம் வந்தது, அதை சிவன் குடிச்சிட்டாரு. ஐயோ வீட்டுக்காரர் இப்படி சிவனை குடிச்சிட்டாருன்ட்டு பார்வதி கழுத்தை பிடிச்சாங்க. இதெல்லாம் கதை. அது நடந்ததா அப்படின்னு கேட்டால் உள்ளர்த்தத்தை புரிஞ்சுக்குங்க. முயல் சிங்கத்துக்கிட்ட பேசுச்சு, ராஜா ராஜா நீங்கள் தினமும் எல்லாரையும் ஒருத்தர் கொன்று சாப்பிட்றீங்க இஷ்டம் போல், நீங்கள் அப்படி பண்ணாதீங்க, நாங்களே உங்களுக்கு சாப்பாடை கொடுத்துட்றோம். நீங்கள் 4 பேர் கொண்டுட்டு ஒருத்தர் மட்டும் சாப்பிட்றீங்க, நாங்கள் ஒருத்தராக கொடுத்துட்றோம், நல்லா இருக்குதே, ஆனால் வேலைக்கு வந்துடணும் அப்படின்னு. அப்புறம் ஒரு நாள் பல் தேய்ச்சிட்டு காத்துட்ருக்கு சிங்கம், யாருமே வரல. அன்றைக்கி முயல் தான் வரணும். அப்போ முயல் குட்டி சொல்லுது, அப்பா நான் போகிறேன்ப்பா, இன்னைக்கு மகனே உன்னை எழுந்து எப்படிடா இருப்பேன், நீங்கள் பாருங்கப்பா நான் போய் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லி அந்த முயலை சிங்கத்துக்கிட்ட போய் ஏன் லேட்டு அப்படின்னு மாறிச்சு. ஐயா நான் சீக்கிரம் தான் புறப்பட்டு வழியில் வந்தேன் ஐயா, இன்னொரு சிங்கம் என்னை சாப்பிட்றேன்னு கேட்டபோது ஜாக்கிரதை, எங்கள் சிங்கம் உன்னை கொண்டுடும், நான் உங்களுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், அவருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வரதுனால லேட் ஆகிடுச்சுண்ணா. அப்படி யாரும் ஒருத்தன் எங்கள் காட்டில் என்ன தீனி கொடுக்குறவன் இருக்கிறான், காட்டுங்குது, வாங்க ஐயா காட்டுறேன், இங்கே தான் இருக்கான்னு கிணத்தை காட்டு. கிணத்துல தண்ணி இருக்குது, சிங்கம் எட்டி பார்த்தது முட்டாள், அங்கே ஒரு சிங்கம் தெரியுது, இது கர்ஜித்தது, அதை திரும்ப கர்ஜிக்குது, உன்னை என்ன பண்ணுற பாரு உள்ளே பாஞ்சு. இதெல்லாம் கதை தானே, முயல் பேசுமா, சிங்கம் கண்ணாடியில் பார்க்குமா, கருத்தை தானே எடுத்துக்கணும். தந்திரசாலியா நம்ம பெரிய பலசாலியை கூட நம்ம ஜெயிச்சிடலாம். இதுதான் புராண கதைகளுடைய தத்துவம். ஆனால் அப்படி நடக்குமா? தேவர்கள் சண்டை போடுவாங்களா? பாம்பை இழுக்க முடியுமா? விஷம் வருமா? என்ன புருஷன் முஞ்சாதி இப்படி கழுவி பிடிப்பாங்களா? விஷ்ணு, இதுக்கு உள்ள அர்த்தம் வேறு. பார்க்கடல் அப்படிங்கிறது நம்முடைய புத்தி, அறிவு, அதை சும்மா வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதை கொஞ்சம் கடையணும், விசாரணை பண்ணணும். நான் யார், கடவுள் யார் அப்படின்னு புத்தியை கொண்டோம் கடைஞ்சிக்கிட்டே இருந்தால் நான் யார், அதுதான் கடவுள்னு ஒரு வெண்ணெய் திரளும், அது அமிர்தம். ஏன்னா இந்த உண்மையினால் என்ன ஆகுது, சாகா நிலை அடைஞ்சிடுற.
இந்த உண்மையை புத்தியை இன்றைக்கெல்லாம் வேதாந்தம் கற்றுக்கும் போதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், புத்தி தான் கடையிறோம். அந்த கடையிறதுக்கு நாம் எதை பயன்படுத்துகிறோம்? அரணிக்கட்டை, அது கொயிறு, இதெல்லாம் தேவைப்படுது இல்லையா? அதெல்லாம் உதாரணங்களாக பாம்பு, மேரு அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையில் என்ன கிடைக்குது? இந்த பார்க்கடலுங்கிற புத்தியில் அமிர்தங்கிற ஒரு உண்மை கண்டுபிடிக்கிறோம். அதை எடுத்து பருகணும்னா நம்ம சாகாமல் வாழறோம். இதை நம்ம வேதாந்தப்படி சொன்னோம்னா என்னென்னவோ சொல்லிக் கொடுக்கணும், அவனுக்கு ஒன்றும் புரியாது. அவித்யா இருக்குதுப்பா உன்னுடைய புத்தியில், அது நீ கடைஞ்சி நீ வித்யாவினால கடைஞ்சி அவித்யாவை போய்கிட்டினா பிரம்மங்கிற ஒரு அழியாத நிலை வரும். இதை உதாரணமாக அமிர்தம், மிருதம்னா மரணம், மிருத்துனா மரணம், அமிர்தம்னா மரணமற்ற நிலை. அப்போ அமிர்தம் குடித்தோம்னா சாகாமல் இருப்போம்னா அது ஏதோ அமிர்தம் கடையில் விற்கிது போலது, பஞ்சாமிர்தம். கோயிலில் போயிட்டு அமிர்தம் பஞ்சாமிர்தம் அப்படின்னு நம்ம பேர் வச்சுருக்கிறோம். இப்படி தாங்க வேதாந்தத்திலையும் வேதத்திலையும் இருக்கக்கூடிய தர்மங்களையும் நீதிகளையும் மக்களுக்கு சுலபமாக போதிக்கணும். அது எப்படி சுலபமாக கதை ரூபமாக சொல்லுவோன்றது புராணங்கள். சில சமயம் இறைவனே பூமிக்கு மனிதனாக வாழ்ந்து இப்படி வாழ்ந்துருங்க அப்படின்னு நமக்கு செய்து காட்டுறார். ராமராகவும் பலராமராகவும் கிருஷ்ணராகவும் இப்படி அவதாரங்கள், நரசிம்மராகவும் சிலதெல்லாம் சொல்கிறாங்க. சில பேர் உபதேசம் பண்ணுறாங்க. ராமர் எந்த உபதேசமும் பண்ணல, ஆனால் கிருஷ்ணர் உபதேசம் பண்ணிட்டு போகிறாரு. அவர் வாழ்ந்து காட்டினார், இவர் வாழ்ந்து உபதேசமும் செய்து காட்டுறாரு. அவர் தர்மம் எப்படி இருக்கணும்னு ராமர் காட்டினார், ஆனந்தம் எப்படின்னு இவர் காட்டுறாரு. இதெல்லாம் இதிகாசம், இப்படி நடக்கணும். புராணங்கள் வேதத்தில் இருக்கக்கூடிய சூட்சுமமான புரியாத கருத்துக்களை பாமர மக்களுக்கு எப்பவுமே அழியாமல் இருக்கும்படி நம்ம செய்திருக்கிறோம். இந்த புராணங்கள் மறைஞ்சிடுச்சுன்னா சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லைன்னா புராணங்களும் போய்டும் இல்லை. இப்போ புராணம் 18 புராணங்கள் இருக்குது. அத்தனையும் யார் படிப்பாங்க? வியாசர் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கை நோக எழுதி வச்சிருக்கிறாரு. இத்தனையும் நமக்கு இருக்குது. ஆனால் அந்த புராண கதைகளெல்லாம் கோயில்களாக பண்ணி வச்சுருக்கிறாங்க. கோயிலில் கோபுரங்களில் இந்த புராண கதைகள்லாம் கோபுரத்தை சிலைகளாக செய்யிருக்கிறார். அது என்னம்மா அங்கே பாம்பை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு சிலை அப்படின்னு, அதுவாடா கண்ணு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள். அங்கே என்ன கிருஷ்ண பகவான் மரத்து மேலே உட்காந்துட்டு துணியெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறாரு, பொம்பளைங்களாம் கை தூக்கிட்டு இருக்கிறாங்களே, அதுவாடா சொல்கிறேன் கண்ணு அப்படின்னு. இப்படி இதிகாசங்களையும் புராணங்களையும் தொலைஞ்சு போகாமல் காப்பாற்றுறதுக்கு கோயில் கட்டி வச்சுருந்தாங்க. ஏன்னா கோயிலை எல்லாம் பத்திரமா வச்சுருப்பாங்க, புனிதமாக வச்சுக்குவோம். ஓலையாக வச்சுருந்தோம்னா அடுப்பில் போட்டு வெந்நீர் காய்ச்சிடுவாங்க. இப்போ புராணங்கள்லாம் நிறைய வெந்நீர் காய்ச்சல் தான் போயிடுச்சு. அஜபக்ஷம் அப்படிங்கிறாங்க, ஆடு தின்னுடுச்சு. அஜம்னா ஆடு, பக்ஷம்னா சாப்பிட்றது. அஜபக்ஷமாக போயிடுச்சு, அக்னிபட்சமாக போயிடுச்சு, சிலது நெருப்பு போட்டு. இப்படி போகாமல் இருக்கணுன்றதுக்காக கோயில்களில் கோபுரங்களை 14 அடுக்குகளாக கட்டி 7 அடுக்களாக கட்டி இந்த புராண இதிகாசங்களையும், அப்புறம் நம்மளுடைய சரித்திர நாயகர்கள், சில கோயிலில் காந்தி பொம்மையை கூட நான் பார்த்துருக்கிறேன். காந்தி தாத்தா இருக்கிறாரு, திருவள்ளுவர் இருக்கிறாரு, சில ரிஷிகள் இருக்கிறாங்க, போக ரிஷி. கோயிலை நம்ம காப்பாற்றணும். இந்த ஓலையில் இருக்கக்கூடிய காப்பாற்ற முடியாமல் போகலாம், படிக்கிறதுக்கு ஆர்வம் இல்லாமல் போகலாம். ஆனால் கோயிலுக்கு போகிறது என்றைக்காவது ஒருத்தனுக்கு பழக்கம் இருக்கும். அவன் உள்ளே போகவிட்டால் தூரத்துலேருந்து பார்த்துட்டு போயிடுவான். இவ்வாறு புராணங்களும் இதிகாசங்களும் மெய்ப்பொருளை நமக்கு சொல்வதற்கும் வாழ்க்கை முறையை சொல்வதற்கும் வந்த நூல்கள். அடுத்த கேள்வி சுவாமி சேகர்ஜி கேட்டிருக்காருங்க சுவாமி. பகவத்கீதை 4வது அத்தியாயத்தில் பகவான் சொல்லியிருக்காரு, எந்த ஒரு பாவம் செஞ்சவனாக இருந்தாலும் ஞானம் பெற்றுவிட்டால் அந்த பாவம் அனைத்தும் அழிந்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பகவான். ஆனால் சுவாமி சொல்லியிருக்கீங்க ஞானிகளுக்கு பிராரப்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சரீரம் இருக்கிற வரைக்கும் பிராரப்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. இதை அப்போ பாவங்கள் இல்லைன்னா பிராரப்தம் எப்படி செயல்படும்? இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை அது இருந்தால் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுறணுமா அப்படின்னு கேட்டிருக்காருங்க சுவாமி. சரி, ஞானிங்கிறவர் எதனால் ஞானிங்கிறோம்? ஏதோ ஒரு அறிவு பெற்றார்ல, அவர் என்ன அறிவு பெற்று ஞானியானார்? நான் செய்பவன் இல்லை, நான் அனுபவிப்பவன் இல்லைன்னு தானே ஞானம். அப்போ செய்பவனும் இல்லை, நான் அனுபவிப்பவன் இல்லைன்னா அவனுக்கு பிராரப்தம் எப்படி வேலை செய்யும்? பிராரப்தம் என்ன கொடுத்தாலும் நான் அனுபவிக்க போகிறதில்லைன்னு சொல்கிறாரு. பிராரப்தப்படி ஏதாவது செய்து தொலைக்கணும்னா இவர் செய்ய போகிறது இல்லை.
இப்போ ஞானிங்கிறவன் யார், அவனுக்கு ஏன் பாவ புண்ணியம் இல்லை அப்படின்னா, அவன் கர்த்திருத்துவ போக்திருவத்தை நீக்கியவன், ஆனால் கர்த்தா போக்தாவாக இருப்பான். அது என்ன கர்த்தா போக்தாவாக இருக்கான், கர்த்திருத்துவ போக்திருத்துவம் இல்லை, செய்து கொண்டே செய்யலைன்னு சொல்லுவான். நான் செய்தேன்னு சொன்னால் கர்த்திருத்துவம், செய்துட்டு இருந்தால் கர்த்தா. இப்போ வாஷிங் மிஷின் துணி துவைக்குது, அது கர்த்தா தானே. ஆனால் நீ துவைச்சியான்னு கேட்டோம்னா அது ஒன்றும் சொல்லாது, ஏன்னா அது கர்த்திருத்துவம் இல்லை. அதே ஒரு ஆள்கிட்ட செய்ய சொன்னோம்னா, ஐயா நான் தாங்க செய்தேன் ஐயா, நீங்கள் அவனுக்கு கூலி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்பான். வாஷிங் மிஷின் கேட்குறதில்ல, பெட் கிரைண்டர் கேட்குறதில்ல, ஆனால் கர்த்தா. அரிசி மாவு போட்டால் அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு, போக்தா. அரிசியை போட்டால் அரிசியை சாப்பிட்டு மாவை உண்டாக்கி கொடுக்குது, கர்த்தா போக்தா தானே. எதோ செய்யுது, அனுபவிக்குது, கரண்ட்டை குடிக்குது, எல்லாம் அனுபவிக்குது. ஆனால் நம்ம இது கரண்ட்டை சாப்பிட்டுடுச்சு, இது நமக்கு வேலை செய்துச்சு அப்படின்னு நம்ம அது சொல்கிறது இல்லையே. அப்போ ஞானியும் கர்த்தாவா போக்தாவாக இருப்பான், ஆனால் கர்த்திருத்துவ போக்திருத்துவம், நான் செய்பவன் நான் அனுபவிப்புன்றது இருக்காது, தனித்துவம் இருக்காது, தனி மனிதன்ற உணர்வு இருக்காது. நான் இறைவனாக இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால செய்வதெல்லாம் இறைவன், அவன் செய்துக்கிட்டே இறைவன் செய்கிறான்பா, அவன் சாப்பிட்டுக்கிட்டே இறைவன் சாப்பிட்றாருன்பான். அப்படி சொல்ல மாட்டான். அவனுக்கு தெரியும் நான் கர்த்தா இல்லை போக்தா இல்லை, நான் கர்த்திருத்துவம் இல்லை, எனக்கு போக்திருத்துவம், ஆனால் செய்கிறேன் இறைவன் பணியாக, அனுபவிக்கிறேன் இறைவன் பிரசாதமாக அப்படின்னு வாழறான். அதனால் அவனுக்கு பாவ புண்ணியம் கிடையாது. பாவ புண்ணியம் அவனை இருக்கும், அவனை ஒன்றும் பண்ணாது. அவன் பாவமும் பண்ண மாட்டான், புண்ணியமும் பண்ண மாட்டான், பாவத்தையும் தின்ன மாட்டான், புண்ணியத்தையும் அனுபவிக்க மாட்டான். சரி, சுவாமி சுரேஷ்ஜி கேட்டிருக்காரு, மன தூய்மைக்கு ஒருவன் தானாகவே முயற்சி செய்ய வேண்டுமா, அல்லது குருவும் ஈஸ்வரனால் மன தூய்மை உண்டாகுமா, குருவினாலும் ஈஸ்வரனாலும் மன தூய்மை உண்டாகுமா? இறைவன் என்பவர் நியதி ரூபமாக இருக்கிறார். இறைவன் ஒருத்தர் அப்பா தம்பி நீ மன தூய்மை கேட்குற இந்த சோப்பு அப்படின்லாம் கொடுக்க மாட்டார். அவர் நியதி. நீங்கள் மனம் தூய்மை பண்ணணும்னா நியதி உனக்கு உதவி செய்யணும் இல்லை. இப்போ சமையல் பண்ணணும்னா நெருப்பு சுடு பண்ணணும்ல, அப்போ நெருப்பு தன் வேலையை காட்டுறதுன்னா நியதி தானே. அதானுங்க நியதி. அப்போ இறைவன் உதவி செய்கிறாருன்னா எப்படி செய்வார்? நியதியாக தான் செய்வார். இறைவன் புண்ணியில் இன்றைக்கி சமையல் ஆச்சுங்க, அடுப்பு நல்லா எரிஞ்சுது. ஒரு காலத்தில் ஊதி ஊதி செத்தோம், புகையாக வரும். ஏண்டா நீ காஞ்ச கட்டையை வாங்கிட்டு வரலாம்ல, ஈரக்கட்டையாக வாங்கிட்டு வந்திருக்கிறியே. ஒரு மனு 8 அணா கொடுத்து ஒரு மனுவை நாமே தூக்கி வைக்கணும். மனுனா அந்த காலத்தில் கிலோகிராம் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ 10 கிலோன்னு நினைக்கிறேன், 8 கிலோ. அதை மனு ஒன்று போட்டுருவோம். அப்புறம் கட்டையை பொறுக்கி இந்த பக்கம் போட்டு அது எடைய சகமாக அவர் அங்கேருந்தே பார்ப்பார், மரத்தொட்டிக்கார் பார்த்தா நான் எடுத்துகிட்டு போ அப்படின்றார். அதை எடுத்து பொறுக்கி ஒரு கயிறில் கட்டணும். அது 8 கிலோ, எங்களால் 10 கிலோ தூக்க முடியாது சில சமயம். அதை புழக்கிறவன் இருப்பான், அவங்கன்னா தலையில் சுமையாக வச்சுடுவான், அவனுக்கு 2 தம்பட்டி கொடுப்பாங்க. அப்படி இந்த அடுப்பு கறி நமக்கு நல்லபடியாக செய்யணும்னா இறைவனுடைய நியதி அங்கே இருக்கணும். அது ஈரமாக்கி புகை வர வைக்கிறது இறைவன் நியதி தான். அதை நல்லா உணர வச்சு கடகடன்னு பற்றி எரி வைக்கிறது இறைவன் நியதி தான். அப்போ இறைவனுடைய நியதி அனுகூலம் இல்லாமல் நீ ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நான் மனமாற்றம் அடையணும்னு நீ முயற்சி பண்ணாலும் என்னுடைய நியதியை நாம் வேண்டணும். நான் மனமாற்றத்துக்கு முயற்சி பண்ணுறேன், நீ ஏடகூடமாக என்னென்னவோ உன் நியதியை காட்டி என்னை சிக்கலில் மாட்டாத, கொஞ்சம் எனக்கு ரெஸ்ட்டு கொடு, நான் மனசை மாற்றிக்கிறேன் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணோம்னா அந்த அனுகூலம் நமக்கு கிடைக்கும். இப்போ குருநாதரும் உன்னை மாற்றிக்கிறதுக்கு என்னப்பா மாதிரி மாற்ற ரெடி ஆகிட்ட, இதெல்லாம் செய்தால் நீ மாறலை அப்படின்னு அவர் உபதேசம் செய்து கொடுப்பார். ஆனால் குருவும் இறைவனும் முக்கிய காரணம் இல்லை, அவங்கள இரண்டாம் காரணம் தான் சொல்ல முடியும். மனம் மாற்றத்துக்கு நீ தான் முக்கிய காரணம். அந்த முக்கிய காரணத்துக்கு புஷ்கலம்னு சொல்லுவாங்க.
புஷ்கல காரணம். தன்னிலம் ஒரு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எத்தனம் இருப்பது, அது புஷ்கல காரணம். அந்த புஷ்கல காரணம் வந்துடுச்சுன்னா, இந்த முக்கிய காரணம் வந்துடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீதியும் குருவும் உங்களுக்கு கிடைப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னிடம் மோட்சம் வேணுங்கிற ஆசை வரணும். அந்த மாற்றத்தை அது உண்டாக்கும். அப்புறம் அது ஜிக்ஞாசுன்ற ஞானத்தையும் அதுக்கு வேண்டிய குருவும் அனுகூலத்தையும் அவர் இறைவன் தருவார். இவ்வாறு நம்ம புரிஞ்சுக்கணும். மூணும் தேவை. இதில் முக்கியம் எது, அவாந்தரம் எதுன்னு நம்ம இப்போ புரிஞ்சுக்கிட்டோம். சரி, சுவாமி திருவையாறிலிருந்து விஜய பார்த்திபன் கேட்டிருக்காருங்க சுவாமி. ஒரு சத்தியம் மித்யா பற்றி 2 கேள்வி கேட்டிருக்காருங்க சுவாமி. ஆத்மா சுத்த சைதன்ய வடிவமானது, அறிவு சொரூபமானது என்கிறோம். அந்த வடிவம் எத்தகையது? அதனை எந்த உருவத்தில் விளங்கிக் கொள்வது? ஜகத் தோன்றுவதற்கு முன்பு இருக்கும் பரமேஸ்வரனை எந்த வடிவத்தில் அல்லது உருவத்தில் விளங்கிக் கொள்வது? இறைவன் நிர்குணம் சுத்த சைதன்யங்கிறாங்களே, அவர் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நம்ம கேட்கணும். எந்த மனம் எண்ணமில்லாமல் இருக்கிறதோ, நிச்சலனமாக சலனம் இல்லாமல் இருக்குதோ, அந்த மனம் சுத்த சைதன்யம். அதில் சலனம் ஏற்பட்டதுன்னா அது மனக்லேஷம் அப்படின்னு சொல்கிறோம். மனம்தான் சுத்த சைதன்யம். அது அசுத்த சைதன்யமாக ஏன் வருதுன்னா, மனசில் இருக்கக்கூடிய மாசுக்கள், மனம் அலைப்பாயுது, தடுமாறுது, கோபதாபங்களிலும் பயத்திலையும் அது இருக்கும் பொழுது அது ஜீவன்னு சொல்கிறோம். அந்த கோபமெல்லாம் பயமெல்லாம் நீங்கி மனம் அமைதியாக இருக்குதுன்னு வைங்க, அப்போது அது சைதன்யமாக இருக்குது. இப்போ சைதன்யம் மனம் ரெண்டும் ஒன்று தான். எப்போ அது ஓயாமல் இந்த மனம் அலைதோ அதை நம்ம சைதன்யம் சொல்லாமல் விஞ்ஞானம்னு சொல்கிறோம். விஞ்ஞானம் விதவிதமாக அது அறியுது. இந்த மனம் எதையாவது விதவிதமாக அறியுது. இந்த மனத்துக்கு பசி, மனப்பசி. அதில் ஒரு பசி அறிவு பசி இந்த மனசுக்கு, இன்னொரு பசி உணர்வு பசி, இன்னொன்று செயல் பசி. இந்த 3 பசியும் மனசுக்கு இருக்கிறபோது அது மனசுங்கிறாங்க. பசி ஓஞ்சிடுச்சுன்னா அது அக்கடான்னு சிவமாக இருக்குது, அதை சைதன்யங்கிறோம். சைதன்யம்னா சித் ஸ்வரூபம்னு அர்த்தம். அது அலைப்பாய்க்கும்போது அது விஞ்ஞானம்ங்கிறோம். அலைப்பாயாமல் இருந்தால் அது ஞானம்ங்கிறோம். மனம் ஞானத்தில் இருந்தால் சைதன்யம், பிரஜானம் அப்படின்னு பேர். அது விதவிதமாக ஆசைப்பட்டு பசியில் ஏற்பட்டு செயல்படும்போது அதை மனங்கிறோம், விஞ்ஞானங்கிறோம். இப்போ ஞானம் விஞ்ஞானம் ரெண்டும் ஒன்று தான். கேவல ஞானம் மாத்திரமாக இருந்ததுன்னா அது சைதன்யம், கடவுள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நானே கடவுள் எப்போ? இந்த சலனங்கள்லாம் இல்லாமல். இந்த பசின்னு சொன்னேன் இல்லையா, 3 பசி. ஒன்று அறிவு பசி. பொதுவாக மனங்களுக்கு என்ன அறிவு பசின்னா, எப்போவுமே செல்ஃபோன் தோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன மெசேஜ் என்ன விஷயம், ஏதாவது பரபரப்பான செய்தி இருக்குதா, நியூஸ் பேப்பரை பார்க்குறது, அப்புறம் யாராவது வாயை கிண்டி கேட்குறது, பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட விசாரிக்கிறது, இதெல்லாம் அறிவு பசி. இதுவும் அறிவு பசி தான். சில பேர் லைப்ரரியில் போயிட்டு புத்தகமாக படிச்சுக்கலாம், அதுவும் அறிவு பசி தான். அது பசியில் நல்ல பசி, ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றான். இந்த பசியில் உடம்பு கெடுதலானதை சாப்பிட்டுட்டு இருக்கிறான். இந்த அறிவு பசி ஓயறதே கிடையாது. யாருக்காவது இருக்குதா? இன்னும் நடக்கும்போதெல்லாம் சுத்தம் பார்த்துக்கிட்டே போகிறோம். என்ன அர்த்தம்? அறிவு பசி. போய்கிட்டே இருக்கும்போது இங்கே போஸ்டர் ஒட்டியிருக்கிறாங்க, ஓ கும்பாபிஷேகமா, அந்த அறிவு பசி அது பார்க்க சொல்லுது. இதை தான் ஆசைங்கிறோம். பசியை தான் ஆசைங்கிறோம். பசி நீங்கிடுச்சுன்னா ஆசையை நீங்கிடுது. உணர்வு பசின்னு ஒன்று இருக்குது. அது ஏதாவது உணரணும். நாக்கில் சுவையை உணரணும், காதில் இசை கேட்கணும், கண்ணுக்கு ஏதாவது காட்சி கிடைக்குமான்னு பார்க்குறோம். இதற்கு உணர்வு பசி. பெட்டில் படுக்கலாம், ஒரு குளியல் போட்டு வரலாம், அங்கே காத்தாட நிற்கலாம், சின்ன ஃபேனில் நிற்கலாம். இதெல்லாம் உணர்வு பசி இருக்குது இல்லையா? இந்த உணர்வு பசியும் நமக்கு அடங்கிறதே இல்லை.
அதுக்கப்புறம் செயல் பசி. இது ரெண்டும் இருந்தால் கூட சும்மா இருக்க மாட்டாங்க. ஏதாவது செய்வாங்க. சுரண்டிகிட்டு இருப்பாங்க, பாத்திரம் தேய்ச்சிட்டு இருப்பாங்க. எந்நேரம் தான் தேய்ப்பீங்க, என்ன சும்மா தானே இருக்கிறதா பண்ணுவோம். நடப்பாங்க, கால் ஆட்டிகிட்டு இருப்பாங்க, துணி காய வைப்பாங்க, காய வச்சு தான் மடிப்பாங்க. நல்லது தானே செய்கிறாங்க. ஆனால் அது பசியினால் செய்கிறாங்கன்னு தெரியல நிறைய பேருக்கு. ஏன் பெரியவரை காலு தான் இப்படி கோணலாக இருக்குது இல்லை, இந்த படிக்கட்டில் ஏறி இந்த தண்ணி கொண்டு போய் சேர்ந்தாமல் இருந்தால் என்ன அப்படின்னு. அதுமா இதை செய்யலைன்னா துரு பிடிச்சா மாதிரி இருக்கு. ஏன் இந்த கிழமை எந்நேரம் இப்படி பண்ணுது, அப்புறம் ராத்திரியில் கால் குடையுதுன்னு தான் கேட்குறாரு. சில பேருக்கு செயல் இல்லாமல் இருக்க முடியல, சும்மாவே இருக்க முடியல. ஒரு தாத்தா எங்கெங்கேருந்தோ பாரி அப்படியே முக்கிக்கிட்டு தூக்கிட்டு போகிறார். போனோம்னா அவர் வீட்டு ஓரத்தில் வேலியில் போடுறார், வேலி பலப்படுத்துகிறாரு. பேரனோ இப்போ மகனும் வருவான், எப்பா சும்மா இருக்க மாட்டிங்களா, நேற்று தானே உங்களுக்கு கையில் அடிபட்டு இதை தூக்கிடுவேன், அட விட்றா அப்படின்ற. இந்த உடம்பு ஏதாவது செய்ய சொல்லுதுங்க. இந்த பசி அடங்கணும். இந்த 3 பசியும் இருந்தால் இந்த மனசு என்ன பண்ணும்? எந்நேரமும் ஓயாமல் இருக்கும் இல்லையா. அப்போ ராத்திரி தூக்கம் மட்டும் நீ சைதன்யமாக ஞானமாக இருந்தா விடுமா, இதை செய்ததெல்லாம் நனவு வரும். படித்ததெல்லாம் நனவு, அனுபவித்ததெல்லாம் நனவு, செய்ததெல்லாம் நனவு. சும்மா இருந்தாலும் செய்தில்லை. இந்த பசியை அடங்கும்போது அது அறிவு மாத்திரமாக இருக்கும். அப்படி ஏதாவது இருந்திருக்கிறீங்களா? அப்படின்னா கடவுளை பார்த்துட்டீங்க. கடவுளை யார் பார்த்தது? நான் தான் கடவுள். இந்த 3 பசியோடு அலைஞ்சா நீ ஜீவன். பசி அடங்கி போனா நீ பரமாத்மா. உன் மனதையே நீ கேட்டுப்பார். உன் மனதுக்குள்ளேயே இந்த பரமாத்மா ஆனந்தமாக பசி அடங்கி இருக்கிறார். உன் அறியாமையில் தான் இந்த மாதிரியெல்லாம் காரியத்தில் இறங்குற. அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா பரமாத்மா வருது ரொம்ப சுலபம் போடுறது, இந்த 3 விட்டால் போதும் போடுறது. விடணும்னு நான் சொல்லலை. செய்தாலும் செய்யாவிட்டாலும், அறிந்தாலும் அறியாவிட்டாலும் அங்கே பரமாத்மா இருந்து கொண்டு தான் இருக்கிறார். அவர் ஞானம், அவர் தான் விஞ்ஞானமாக இருக்கிறார். விஞ்ஞானம் விதவிதமான ஞானம். இந்த 3 விதமான ஞானம், செயல் ஞானம், அனுபவ ஞானம், அறிவு ஞானம், இப்படி அது விதவிதமாக இருந்தால் அது விஞ்ஞானம் அப்படிங்கிறோம். விஞ்ஞானமய கோஷம், அது புத்தி மனம்லாம் சொல்கிறோம். இது 2 அடங்கிடுச்சுன்னா விஞ்ஞானம் போயிடுச்சு, ஞானம் இருக்கும்ல. அப்போ கடவுள் யார்? ஞானம் மாத்திரம் தானே. முருகன் என்ன சொல்ல, ஞானவேல் அப்படின்னு சொல்கிறோம், ஞானசேகரா அப்படின்னு சொல்கிறோம். மித்யா என்பது தோற்றம், அனுபவம் மாத்திரமே என்றால், இப்போது ஜீவர்களாக இருக்கும் நான் துன்பங்களை அனுபவித்துத்தானே ஆக வேண்டும். அவை மித்யா, சத்தியம் இல்லை என்ற அறிவால் எவ்வாறு துன்பங்களை அனுபவிக்காமல் இருக்க முடியும்? வலி வேதனை எனக்கு இல்லை, உடம்புக்குத்தான் என்றாலும் வலியை அனுபவித்துதானே ஆக வேண்டும், அனுபவம் உண்மையாயிற்றே அப்படின்னு கேட்டுக்காருன்னு. மித்யாங்கிறத நாம் என்னன்னு புரிஞ்சுக்கல. தோற்றம் மாத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். பொருள் தோற்றம். பொருளுக்கு சத்தியம்னு பேர், தோற்றத்துக்கு மித்யான்னு பேர். இது என்ன பொருள்னு கேட்குறோம், மண்ணுங்கிறோம். இது எப்படி தெரியுதுன்னு கேட்டோம்னா பானையாக தெரியுதுங்க. இப்போ பானைங்கிறது தோற்றம். அப்படி தோன்றி கொண்டிருப்பது எதுன்னு கேட்டோம்னா மண். அப்போது 2 பொருள் இருக்குதா இங்கே? மண்ணு தான் பானையாக தெரியுது. அப்போது பானைக்கு தோற்றம்னு பேர், மண்ணுக்கு பொருள்னு பேர். இந்த பொருளை தான் சத்தியம்னு சமஸ்கிருதம் சொல்லுது, இந்த தோற்றத்தை தான் மித்யான்னு சமஸ்கிருதம் சொல்லுது. இப்போ சத்தியம் மித்யான்னு 2 இல்லை, தோற்றமும் பொருளும் தான். இப்போ சைதன்யம் எப்படிப்பட்டதுன்னா உணர்வு. சைதன்யம் உணர்வு, அதுதான் பொருள். இந்த உணர்வு எப்படி தெரியுதுன்னா
பயமாகவும் வலியாகவும் துன்பமாக இருக்குது. அப்போ தோற்றம் யாருடைய தோற்றம்? இந்த சைதன்யத்தினுடைய மனதுன்னு தோற்றம் தானே. இப்போ மனங்கிற ஒரு பொருள் சைதன்யங்கிறோம். அது அலை பாஞ்சிக்கிட்டு தடுமாறிட்டு இருந்ததுன்னா அது தோற்றங்கிறோம். கடல் அலையில் அலைகளெல்லாம் தோற்றங்கிறோம். கடல் நீரை பொருளுங்கிறோம். ரெண்டுமே தண்ணி தான். அலையும் தண்ணி, கடலும் தண்ணி. இங்கே ரெண்டு பொருளே இல்லை. இப்படி புரிஞ்சுக்குங்க. நாம் மித்தியான்னு சொல்கிறோம்ல, இவர் என்ன சொல்கிறாரு? உடம்பு வலி இதெல்லாம் மித்தியாங்கிறார். முதல்ல நானுங்கிறது சத்தியமா? நானுங்கிறதே மித்தியா. நானுங்கிறதே தோற்றம், ஆத்மாவனுடைய தோற்றம். இப்போ நானே பொய்யின்னா எனக்கு வலி மட்டும் உண்மையாயிடுமா? நீங்கள் நான் மெய்யின்னு நினச்சிக்கிட்டு வலியை மட்டும் பொய்யாக்க பார்த்தா முடியாது. பொய்யான எனக்கு, பொய்யான வலி. அப்போ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணணும். ஒன்றை மட்டும் மித்தியான்னு கேன்சல் பண்ணிட்டு ஒன்றை மட்டும் நீங்கள் பத்திரமா வச்சுக்கிட்டு இருந்தால் அர்த்தம் நானே முதல்ல அழிங்க. அது எப்படி சார் முடியும்? நீங்கள் மித்தியாவை அழிக்கலாம் வேண்டாம். பொய்ன்னு சொன்னாலே மெய்யும் ஒன்று இருக்கணும். மெய்யை புரிந்து கொண்டால் பொய்க்கு வேலை இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. ஒரு ராஜா பரிவாரங்களோட வேட்டையாட போகிறார். அவங்களுக்கு பொழுதுபோக்கு வேட்டையாடு. எல்லாரும் வேட்டையாடுறதுக்கு குதிரையில் போகிறாங்க. அப்புறம் சில இடத்துல குதிரையில் போக முடியாது, இறங்கி நடந்து தான் எல்லாம் போக முடியாது. குதிரையில் போயிட்டெல்லாம் மானெல்லாம் வேட்டையாட முடியாது, முயல் கூட கிடைக்காது. அப்போ ஒரு ஒத்தையடி பாதை. ஒரு ராஜா அதுக்கு முன்னாடி பகை வீரர்கள் எல்லாம் போகிறாங்க. அப்புறம் அதுக்கு முன்னாடி குருநாதர் போகிறாங்க. அந்த ராஜாவுக்கு 2 குருநாதர். ஒரு குருநாதர் துவைதம், எல்லாம் சத்தியங்கிறவர். இன்னொரு குருநாதர் அத்வைதம், வேதாந்தி. அவர் எல்லாம் தெரிவதெல்லாம் மித்தியா, தெரியாமல் இருக்கக்கூடியது தான் பொருள் அப்படின்னா அவரு சொல்கிறவர். எல்லாம் மித்தியான்னு சொல்லும்போது எல்லாம் ராஜா நானுங்கிறதே மித்தியா தான். அப்புறம் அவனுக்கு வர இன்ப துன்பங்கள் வெற்றி தோல்வி எல்லாம் மித்தியான்னு நான் சொல்லணுமா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ரொம்ப லாஜிக்காக தான் பேசுகிறாரு. இந்த துவைதம் இருக்கிறாரு, அவர் என்ன சொல்கிறாரு? எல்லாம் சத்தியம், இன்பம் துன்பம்லாம் சத்தியம், அதை அனுபவிச்சே ஆகணும், நானும் சத்தியம் அப்படின்னு சொல்கிறார். நானும் உலகமும் சத்தியம், 2 சத்தியங்கிறார். அவர் துவைதவாதி. இவர் இவரால் நம்ம பழைக்கவே முடியாது போல்றது. பரவாயில்ல, குரு அறிவாளி அப்படின்னு அவர் விட்டு வச்சிருக்கிறார். ஆனால் குருநாதர்களை ஒரே பொறாமை. இந்த துவைத குரு அத்வைத குரு பார்த்து பொறாமையில் இருப்பார். எப்போ ராஜா இவனை தான் மரியாதை கொடுக்குறாரு, எதை கேட்டாலும் விசாரிக்கிறாரு, அவர் சொல்கிறது உண்மைங்கிறாரு, நம்ம சொல்கிறது போனா போதுன்னு கேட்குறாரு அப்படின்னு அவர் ரொம்ப நாளாக ஒரு அத்வைத குரு மேலே ஒரு பொறாமை. இப்போ வேட்டையாட போகிறாங்க. இந்த 2 குருவும் முன்னாடி போகிறாங்க. 2 பேரும் மொட்டத்தில் தான் முக்காடு போட்டு நடக்கிறாங்க. பின்னாடியெல்லாம் வராங்க. அப்போது இந்த அத்வைத குரு தான் இருக்கிறார்ல, ஒரு யானை ஒத்த கொம்பன் வருதுச்சு. வந்தவுடனே, ராஜா இங்கேருந்து நம்ம தப்பிச்சிடணும், இனிமேல் நம்ம ஒத்தையடி பாதை எல்லாம் திரும்ப ஓடுங்கன்னு அவர் முதல்ல ஓட ஆரம்பிக்கிறார். அவர் ஓட ஆரம்பிச்சுன்னா அத்வைத குரு ஓடுறாரு. ராஜா எல்லாம் ஓடி எல்லாம் காட்டை விட்டு வெளியே வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. எல்லாம் அந்த பர்ணசாலையில் படுத்துக்கிட்டு எல்லாம் பேசும்போது, இதுதான் கரெக்ட் நேரம் ராஜா, உங்கள் அத்வைத குரு என்ன சொன்னார் பார்த்தீங்களா? எல்லாம் பொய்ன்னு சொன்னார். அப்புறம் ஏன் பொய்யான யானை பார்த்து ஓடி வந்தார்? அது மெய்யின்னு தானே ஓடி வந்தார். ஆமாம் இல்லை, இத்தனை நாள் அவர் சொல்கிறத படவா எல்லாத்தையும் பொய்ன்னு சொல்லிட்டு யானையை மட்டும் பொய்ன்னு சொல்லாமல் ஓடி வந்துட்டான் அப்படின்னு ராஜா அந்த கூப்பிட்டு அந்த ஆளை, இதையே சாப்பிட்டுட்டு தான் பாக்கு வெத்தலை போட்டுட்ருக்கேன், வந்துடுறேன் அப்படின்னாரு. வர சொல்ல வர அப்படின்னு இந்த கூப்பிட்டு கேட்குறாரு, ஏன்யா எல்லாம் பொய்ன்னு சொன்னல, யானை பொய்யா இல்லையா? நான் இல்லைன்னு சொல்லலையே. யானை பொய், காடு கூட பொய் தான். அப்புறம் ஏன் பொய்யான யானைக்கு நீ ஓடி வந்த? நான் ஓடி வந்ததும் பொய் தான். அப்படி புரிஞ்சுக்கணும். பொய்யான யானைக்கு பொய்யா ஓடலாம்ல,
அப்புறம் நான் மெய்யின்னு சொல்லிட்டு யானை மட்டும் பொய்யின்னா மிதிச்சுட்டு போயிடும். அப்போது எல்லாத்தையும் பொய்ன்னு சொல்ல பழகணும். நான் உண்மை, இந்த வலி மட்டும் பொய்ன்னா அது பாசாங்கு. நானே பொய், இந்த பொய்க்கு எவ்வளோ பொய் கொடுத்தா என்ன அப்படின்னு. பொய்யில் என்ன கஞ்சத்தனம். இப்போ இவங்களுக்கு ஒரு சூட் கேஸில் பொய் நோட்டு கொடுத்துட்டேன். அவங்க அம்மா எண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்லி சிரிப்பீங்கல்ல, பொய் நோட்டு கொடுத்துருக்க இந்த மக்கள் எண்ணிட்டு இருக்கிறாரு. இதாவது பரவாயில்ல. இன்னொரு அம்மா கேட்குறாங்க, எனக்கு கம்மியாக தானே கொடுத்துருக்கீங்க, அவங்களுக்கு ஒரு சூட் கேஸே கொடுத்துருக்கீங்க, எனக்கு 2 கட்டு கொடுத்துருக்கீங்க. பொய்ன்னு தெரிஞ்ச பிறகு அதில் கூடுதல் கம்மி என்ன? உலகமே பொய், உலகம் மட்டும் பொய்யா, நானும் பொய் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் அத்வைதம். இப்போ நானும் பொய்னா எது தான் உண்மை? தான் மாத்திரம் உண்மை. தான் என்பது தான் உண்மை. நான் என்பது உடலும் உள்ளத்தையும் சார்ந்த உணர்வு. தான் என்பது உடல் உணர்வெல்லாம் அற்ற தானாகி நிற்கின்ற உணர்வு. அது மட்டும்தான் மெய்ராஜா அப்படின்னு சொல்கிறார். சரி, அடுத்த கேள்வி. சுவாமி, பெரும்பாலும் ஆனந்தம் நிறைவு பூர்ணமாக இருக்கிறேன். சில நேரங்களில் மிகவும் சலிப்பு ஏற்பட்டு மீள முடியாமல் தவிக்கிறேன். சம்பதானந்தா கேட்டிருக்காருங்க சுவாமி. நான் அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த பிரச்சனை. சலிப்பாக இருக்கிறது நான், அப்புறம் நிறைவாக இருக்கிறது நான். நானே பொய், அப்புறம் இந்த நிறைவின்மையும் பொய் தானே. தான் என்பதை நம்ம பார்க்கணும். தான் என்ற மெய்ப்பொருள் அது உணர்வோ உடம்போ கிடையாது. இந்த உடம்புலையும் மனசுலையும் இருக்கிற சலிப்பு, மனசுலையும் உடம்புலையும் வரக்கூடிய ஒரு நிறைவு, இதெல்லாமே ரெண்டுமே பொய். அதனால் இவர் மன நிறைவு தான் உண்மை, சலிப்பு வந்துடுச்சுன்னா நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு. ரெண்டுமே ஒரே குப்பை தொட்டியில் போட வேண்டியதுதான். என்ன குப்பை தொட்டி? பொய் என்ற குப்பை தொட்டியில் போடணும். இப்போ நிறைவு மட்டும் இருந்ததுன்னா பொய் நிறைய வேணுங்கிற அர்த்தம் மாதிரி. இந்த சமாதானமான நிறைவான மனமும் பொய் தான். ஏன்னா மனமே பொய். அந்த பொய்யான மனம் எப்படி இருந்தால் உனக்கு என்ன அப்படின்னு, மனமே உன்னுடைய சுபாவம் என்ன, அதன்படி நீ நடந்துகிட்டு இருக்கிற. மனம் சில நேரம் பூரணமாக இருக்குது, அது உடம்புல இருக்கிற ஹார்மோனாக இருக்கலாம். சில ஹார்மோன் இருந்ததுன்னா, சில நியூரோ டிரான்ஸ்மிட்டருங்கிறாங்க, டோபமைன், அது இருந்தால் ஒரு பூரணமாக ஒரு ஃபீலிங் இருக்கும். இந்த மனம் என்னவோ அடைஞ்சா மாதிரி ஒரே அப்படியே சிரிச்சுட்டு இருக்கும். என்னையான்னா மண்டையில் டோபமைன் கொஞ்சம் இருக்குது. அது ஏதோ காரணத்தை சாப்பிட்டதுனால இந்த டோபமைன் ஆன்டகனிஸ்ட்டுங்கிறாங்க. சில உணவுலாம் அப்படி இருக்கும். இந்த முட்டையில் கூட சில சமயம் பயோட்டிங்கிற ஒரு விட்டமினை அது ஆன்டகனிஸ்ட் பண்ணிடும். பச்சை முட்டையை குடித்தோம்னா பயோட்டின் விட்டமின் காண போயிடும். நிறைய பேர் பயோட்டின் டெஃபிஷியன்சி பச்சை முட்டை குடிக்கிறதுன்னு தெரியாது. அதனால் ஒரு விதமான பயோட்டின் டெஃபிஷியன்சியில் அவங்க பல்லு கடிச்சிக்கிறது, உடம்பு ஜிட்ரி, இதெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. இதெல்லாம் கெமிக்கல் சேஞ்சஸ். எனக்கு இதுக்கு என்னைய சம்பந்தம்? குளிர் இருந்தால் விடவெடுக்குது உடம்பு. இது நான் என்ன பண்ணுறது? கம்பளம் போத்திக்க வேண்டி தானே. எனக்கு வரக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அப்போது சுற்றுச்சூழல் மாறுச்சுன்னா உடம்பு மாறுது. வெற்றியை படும் குளிர் இருந்தால் உடம்பு விடவெடுக்குது. சில சமயத்தில் தொட்டப்பேட்டா போகும்போது ஒல்லியாக இருக்கவனை பார்த்தா அப்படியே பல்ல தடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. எங்கேயும் மிளகா பிச்சு விற்கிறாங்க, போய் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு அப்படியே வாங்கிட்டு. இப்போ குண்டாக இருக்கவங்களாம் அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க. ஏன்னா கொழுப்பு நிறைய இன்சுலேஷன் பண்ணுது. இதெல்லாம் ஏன் வரக்கூடாது, வரணும்னு சொல்கிறது. இந்த உடம்பு தன்மையில் மனசு உடம்பு வளவெடுக்குது. இதனால் மனசில் சில சமயத்தில் ஒரு நிம்மதி இருக்கலாம். அது என்னென்னா, நம்ம சாப்பிட்டதில் ஏதோ கொஞ்சம் டோபமைன் உண்டாக்கக்கூடியது, இந்த டைரோசின் இருக்கக்கூடிய ஒரு பொருள் சாப்பிட்ருப்பாங்க. அது ஒரு அமினோ ஆசிட். சில ஃபுட்டில் இந்த அவரைக்காய், பீன்ஸு, இதெல்லாம் டைரோசின் இருக்கும். சில இந்த கரிசலாங்கண்ணி, இதில் டைரோசின் இருக்கும். இந்த கரிசலாங்கண்ணி கையில் போட்டு தேய்ச்சிங்கன்னா கருப்பாயிடும். அது காரணம் டைரோசின் தான். டைரோசின் டோபமைன் ஆகி, டோபமைனு
நமக்கு பிரெயின் தேவைப்படுது. இப்போ டைரோசின் இருக்கிற ஃபுட்டை நீங்கள் நிறைய சாப்பிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது டைஜஸ்ட் ஆகி டோப்பமைன் ஆகி ஒரு மாதிரி ஆனந்தமாக இருக்கிறோம். நீங்கள் டைரோசினுக்கு ஆனக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருள் அந்த ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் டோப்பமைன் கம்மியாகவோ அல்லது டோப்பமைனுக்கு ஆன்டகோனிஸ்ட்டுங்கிறாங்க, அது எதிர்ப்பதமாக இருக்கக்கூடியது, அது கொடுத்தோன்னா படபடப்பாக நிம்மதி இல்லாமல் ஒரே மனசு சோர்வாக அப்படி இப்படிலாம் இருக்கும். இதை குறித்து ஞானிகள் பயப்படக்கூடாது. என்கிட்ட நடக்குதுன்னு சொல்லக்கூடாது. அங்கெங்கேயும் முருங்கை மரத்தை உடைச்சா நீங்கள் சும்மா இருப்பீங்களா? நீங்கள் வந்து கை உடைக்கிறாங்க கால் உடைக்கிறாங்க கத்துவீங்களா? அது எங்கெங்கே நடக்குதுன்னு தான் சொல்லுவீங்க. உங்கள் சேரை உடைச்சோம்னா உங்களுக்கு உடையிற மாதிரி இருக்குது. ஏன்னா உங்களுக்கு அது உணர்றீங்க, உங்கள் சேரை உடைச்சிட்டாங்க. வேற எங்கேயோ முருங்கை மரத்தை காலை கையை உடைச்சா உங்களுக்கு ஒன்றும் தெரியல. உங்கள் காலை உடைச்சா என்ன செய்வீங்க? இப்போ நீங்கள் எதெல்லாம் நானுன்னு சொல்கிறீங்களோ அதில் வர துன்பம்லாம் உங்களுக்கு. முருங்கை மரம் நான் இல்லைங்க, என்ன வேணா பண்ணிக்கங்கிறோம். இந்த சேர் எனதுங்க, இதில் ஒன்றும் பண்ணிடாதீங்க. இந்த கால் நானுங்க, அதை உடச்சிடாதீங்க. இப்போ நானுக்கு தான் இந்த பிரச்சனை. தானாகிய இந்த ஆத்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ஞானம் நீடிக்கும் வரை, நிலைக்கும் வரை இந்த சரீர உபாதி, இந்த உடம்பு மனசுக்கு வர்றதெல்லாம் எனதுன்னு நினச்சி குழம்பிடக்கூடாது. இது அனாதி காலத்துலேருந்து நம்ம ஒரு குழப்பத்தில் இருக்கிறோம். மனசும் உடம்பே நானுன்னே நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இருந்துட்டு போங்க. இப்போ தான் ஞானம் வந்துடுச்சு இல்லை. அதுக்கப்புறம் இந்த உடம்புக்கு என்ன கேடு கெட்டாகன்னு நம்ம சொல்ல வேண்டாம். அது என்ன வேணுமோ கொடுத்து தொலைங்க. உற்சாகம் பத்தலையா, உற்சாக பானம் குடிங்க. சுருன்னு ஒரு சோடா அடிச்சுடுங்க. இன்னும் ஞானிகள்லாம் இப்படி செய்யலாமான்னு? ஞானி ஒன்றும் செய்யலை. சரீரத்துக்கு ஏற்பட்ட பசியை அவர் போக்கிக்கிறார். இப்போ சரீரம் ஒரு சுறுசுறுப்பை கேட்குது. இப்போ சுறுசுறுப்பு லேகன்னு ஒன்று இருக்குது. இந்த சித்த மருத்துவத்தில் கொடுப்பாங்க. அவங்க வேற ஒன்றும் சொல்லுவாங்க, பஸ்திரியோ இனிமேல் பேர் அதுக்கு, ஜாதி பத்திரியோ அஸ்தி பத்திரியோன்னு பேர் அதுக்கு. அது வெல்லம் கலந்து சுறுசுறுப்பாக இந்த கடுக்கா இதெல்லாம் போட்டு விறுவிறுன்னு இருக்கும். அவர் சில சமயம் சித்த மருத்துவர் வருவார். அவர் வந்த உடனே, டாக்டர் கொஞ்சம் சுறுசுறுப்பில் இருக்கு கொடுங்கன்னு கேட்போம். அவர் அப்படியே மெல்ல அந்த பெய்யை உரித்து ஜீப்பை ஒரு ப்ரௌன் கலர் பாட்டில் எடுத்து அதை அப்படியே கலக்கி அவர் மெல்ல தான் செய்கிற நத்த வேகத்தில். அவருக்கே சுறுசுறுப்பு தான். அவர் அப்புறம் ஒரு சிட்டியை அப்படி கையில் கொடுப்பார். அப்படியெல்லாம் வாயில் போட்டுக்குவாங்க. அப்படி அடித்த உடனே அப்படி உள்ளுக்குள்ளே ஒரு மின்னல் பாயம். அது மாதிரி நம்ம பண்ணிக்க வேண்டியது தான். ஞானி எல்லாம் இப்படி சுறுசுறுல போயிருந்தாக்க, ஞானிக்கு இல்லைப்பா, அது உடம்புக்கு. பசி வந்தால் சாப்பிடு, தாகம் வந்தால் குடி, சுறுசுறுப்பத்திலேயே சுறுசுறுப்புலேயே சாப்பிட்டுக்க. சரி, மனம் தொடர்ந்து நல்வழியில் செல்ல என்ன செய்ய வேண்டும்? விஜயகுமார் காரைக்குடியிலிருந்து கேட்டிருக்காரு. முதல்ல நல்லது எதுன்னு தெரியணும், அப்புறம் நல்வழியில் போகும். நல்லதுக்கு ஆப்போசிட் என்ன? கெட்டது. அப்போ கெட்டதுன்னு ஏதாவது இருக்குதா? இன்பம்னு பேர். நல்லதுக்கு ஆப்போசிட் என்ன? கெட்டது இல்லை, இன்பம்னு பேர். இது நிறைய பேர் தெரியல. மனம் இன்ப வழியில் போச்சுன்னா அது நல்லதில் போகலைன்னு அர்த்தம். அப்போ நல்லதுங்கிறது எதுங்கண்ணே? அப்போ ரெண்டு ஒன்று உங்கள் முன்னாடி எப்போவுமே இன்பமும் நல்லதும் இருக்குது. சார் என்ன ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னு ஹோட்டலில் கேட்குறான். என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ரோஸ் மில்க் இருக்குது சார், ஃப்ரூட் சாலட் இருக்குது சார், பால் இருக்குது சார், காஃபி இருக்குது, டீ இருக்குது அப்படின்னு கேட்குறான். அப்போ உங்களுக்கு இந்த 5ல் நல்லது எதுன்னு தெரியுதா? இன்பம் தரது எதுன்னு தெரியுதா? தெரியுது இல்லை? குழந்தைங்க என்ன கேட்கும்? எனக்கு ரோஸ் மில்க்கு. ஃப்ரூட் சாலட் இருக்குது, ஃப்ரூட்டெல்லாம் சாப்பிடுங்கண்ணே. ஆமாம். ஐஸ்கிரீம் கொடுங்க. இன்னொருத்தர் ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி கொடுங்க. குடிச்சே ஆகணுன்னாக்கா ஒருத்தர் பால் இருந்தால் கொடுங்க. அப்போது பால் இன்பம் தராதா? கொஞ்சமாக தரும், அவ்வளோதான். ஆனால் நல்லது. ஆனால் மீதி எல்லாம் இன்பம் தரும், ஆனால் நல்லதுன்னு சொல்ல முடியாது. இப்போதைக்கு நல்லா இருக்கலாம், ஆனால் நாளடைவில்
அது இந்திரியத்தை பலவீனப்படுத்தும். இன்பங்கள் இந்திரியங்களை பலவீனப்படுத்தும், இந்திரியங்களை அடிமையாக்கும். உங்கள் கட்டுக்கு மீறி போயிடும், உங்களை அது பிடிச்சிடும். சிகரெட்டை அடித்தே ஆகணும், ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டே ஆகணும். பிடிவாதம் பிடிக்குது. ராத்திரியில் எனக்கு இப்போவே டீ பன் கொடுக்கணும். ஒரு குழந்தை அப்படி தான் காலையில் டீ பன் அழுவும். நான் டீ இந்த ஸ்டீபன் ஏதாவது திலீபனை கூப்பிட்றாங்க, டீயும் பண்ணும் கொடுத்து பழகிட்டாங்க. அது அடிமையாயிடுச்சு. அது இல்லைன்னா தூங்காது. இதெல்லாம் பார்த்த அனுபவம். இன்பங்கள் நன்மை அப்படின்னு நம்ம சூழ்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம தேர்வு செய்யணும். அந்த தேர்வு செய்கிறது அதை நல்வழிக்கு நம்ம கொண்டு போவோம். அப்போ இன்பம் தருவது என்ன செய்யணும்? துவக்கத்தில் இன்பம், ஆனால் போக போக துன்பம். நல்லது துவக்கத்தில் கொஞ்சம் துன்பம், ஆனால் போக போக பேரின்பம். விடிகாலையில் எழுந்துக்கணும், துன்பமா இல்லையா? ஆனால் அது நாளாக அது பழகிடுச்சுன்னா அந்த குழந்தை நேரத்தில் எழுந்து பழகிடுச்சு, அப்புறம் அது இன்பமாக இருக்குது. அந்த விடிகாலையில் எழுந்து பார்க்கும்போது இந்த கங்குள் மறையாமல் நட்சத்திரங்கள் இன்னும் கொஞ்சம் இருந்துக்கிட்டு, அங்கே கோழி எங்கே கூவிக்கிட்டு, யாரோ ஒருத்தர் பாய்லரை இப்போ தேய்ச்சிக்கிட்டு படபடன்னு டீ கடையில் ரெடி பண்ணுறாரு, நியூஸ் பேப்பர்காரன் அப்படி போயிட்டுருக்கிறான். ஒரு ஆனந்தமாக இருக்குது, எந்த இறைச்சலும் இல்லை, அமைதியாக இருக்குது. இப்படி பழகிட்டோம்னா ஆரம்பத்தில் தூக்கத்தை வெல்றது கஷ்டமாக, நல்லது ஆரம்பத்தில் கசகம், ஆனால் போக போக அது இனிக்கும். ஆனால் லேட்டாக எழுந்துக்கிறது இன்பம். 6 தான் ஆச்சு, 6 தான் ஆச்சா? இப்போ எப்போ தான் அவனுக்கு 7 ஆனவர் சொல்லுங்க. அது அப்புறம் வந்து இப்போ தான் 7 ஆச்சு அதுக்குள்ளேயா அப்படின்னு. ஆரம்பத்தில் அது இனிக்கும், போக போக அது பெரும் துன்பத்தில் விட்டுடும். நிறைய நீங்கள் வாழ்க்கையில் மிஸ் பண்ணுவீங்க. இப்படி ஒரு உதாரணம் சொன்னேன். நீங்கள் அது மாதிரி தொழிலை தேர்ந்தெடுக்கும் போதும், வேலையை தேர்ந்தெடுக்கும் போதும், படிப்பை தேர்ந்தெடுக்கும் போதும் நல்லது எது, இன்பம் தருவது எதுன்னு பாருங்கள். ஒரு செயலை செய்யும்போது நல்ல செயலா, இன்பம் தரும் செயலா பாருங்கள். ஒரு அனுபவிக்க போகும்போது இது நல்லதா இன்பமா. சுற்றுலா போகலாம் அப்படின்னு வந்துச்சு, நாங்கள் இங்கெல்லாம் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சில பேர் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கிட்டு அங்கங்கே விளையாட்டு அப்படிங்கிற சில பேர் தீர்த்த யாத்திரை போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரணும். ரெண்டும் பயணம்தான். ஆனால் நல்லது எது, இன்பம் எதுன்னு தெரிஞ்சுக்கிறோம்ல. அப்போது தீர்த்த யாத்திரை போய் போகிறது வந்து இன்பம் தராதா? அதுவும் இன்பம் தரும். இது உடனடி இன்பம், அது நீடித்த இன்பம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தோம்னா நல்லது எதுன்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஒரு கேள்விங்க சாமி. குருவானவர் தனது சீடனுக்கு ஆத்மாவை காட்டிக் கொடுக்கிறார், சீடன் விளங்கிக் கொள்கிறார். உன்னத குருவிற்கு அந்த சீடனின் கடமை என்ன? நாராயணசுவாமி கரூர்லேருந்து கேட்டார். இருக்கிறதுலையே மிகப்பெரிய லாபம் ஆத்ம லாபம். ஆத்மாங்கிறது நான். ஒருவன் தன்னை அறிந்து கொள்ளணும், அதை குரு காட்டி கொடுக்குறாரு. என்ன சொன்னீங்க? என்ன எனக்கு காட்டி கொடுக்குறாரா? என்னன்னு சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. என்ன காட்டி கொடுக்குறாருன்னா எங்கேயாவது போலீஸ்கிட்ட காட்டி கொடுத்துருவாரா? ஏய், உன்னையே உனக்கு தெரியாமல் இருக்கிறார். என்ன எனக்கு தெரியாதா? நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்கிறான். நீ யார் தான் சொல்ல. அவன் பெரிய பயோடேட்டா சொல்கிறான். நான் யார் தெரியுமா, எங்கள் அப்பா யாருன்னு தெரியுமா, என் படிப்பு என்னன்னு தெரியுமா. இப்போ நானுங்கிறதுல அவன் என்ன கொடுக்குறான்? கரிக்குலம் விட்டே, பயோடேட்டா. கரிக்குலம் விட்டேன்னா படித்த படிப்பெல்லாம். பயோடேட்டானா ஊர், பேர், அட்ரஸ்ஸு, ஜாதி, இதெல்லாம். இது கூட வித்தியாசம் தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. கரிக்குலம் விட்டேன்னா பயோடேட்டா கொடுக்குறான், பயோடேட்டானா கரிக்குலம் விட்டே கொடுக்குறான். ரெண்டும் சேர்த்து கொடுக்குறோம். கரிக்குலம் கற்ற கல்வி. இப்போ ரெண்டுத்தையும் தான் நானுங்கிறான். அப்பா இது இல்லைப்பா, நீ பிறக்கும்போதே நீ வந்து பிஎஸ்சியா, பிறக்கும்போதே பிஹெச்டியா? நடுவாந்திரத்தில் வந்தது தானே, நடுவாந்திரத்தில் போயிடும். நீ படித்த யூனிவர்சிட்டி ஒரு டுபாகூர் யூனிவர்சிட்டி அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் பிஹெச்டி பிடிங்கிறாங்க. ஒரு ப்ரொஃபஸர் அப்படி ஃப்ராடு பண்ணிட்டாருன்னு அவருடைய ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் பிஹெச்டி கொடுக்கல.
நான் பார்த்துருக்குறேன். அவர் வாழ்நாள் முழுக்க ப்ரமோஷன் இல்லாமல் இருந்தார். பிஹெச்டி முடித்தோம். அப்படி இந்த பிஹெச்டி நானுன்னு சொல்கிறோம்ல, இது நீ பிறக்கும்போதே வந்ததா? நடுவில் வருது, நடுவில் போகுது. நான் பலசாலி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எத்தனை காலம்? 50 வரைக்கும். அதுக்கு மேலே சொல்ல முடியாது. நான் அறிவாளி எது வரைக்கும்? உன்னை விட அறிவாளி வர வரைக்கும். இன்னொரு அறிவாளி முன்னே வந்தால் நீ வந்து தலை தொங்க போட்டுருவ. அப்பா இது நீ இல்லை, இது நடுவில் வந்து நடுவில் போவது. நீ சொல்கிற உடம்பு கூட இந்த பிறவியில் வந்து இந்த பிறவியில் போட்டு வேற ஒன்று வரப்போகுது. இந்த பிறவிலேயே குழந்தையில இருந்த உடம்பு இப்போ இல்லை, வாலிபத்தில் இருந்த உடம்பு இல்லை. எந்த உடம்புல இருக்கிற நீ? மாறிக்கிட்டே இருக்கிற உடம்புல இருக்கிற அப்படின்னு. மாறிக்கிட்டே உடம்புல ஒன்று மாறாதவன் ஒருத்தர் இருக்கிறான். மாறிக்கிட்டே இருக்கின்ற அறிவில் மாறாதவன் ஒருத்தர் இருக்கிறான். மாறிக்கொண்டே இருக்கின்ற உணர்வில் மாறாதவன் ஒருத்தர் இருக்கிறான். அதை குரு காட்டி கொடுக்குறார். அவர் யாருன்னு பார்த்தோம்னா, அது சாட்சாத் பரம்பொருள் கடவுள். அது அழியாதது, மாறாதது, பூர்ணமானது. எனவே அது ஆனந்தமானது, சோகமற்றது அப்படின்னு தான் புரியும். ஆனந்தம்னு சொன்னால் யாருக்கும் புரியாது. சோகமே கவலையே இல்லாதது. அதை எனக்கு காட்டி கொடுத்துட்டார். காட்டி கொடுத்துட்டாருன்னா அர்த்தம், இப்போ எனக்கு அப்படி மாற்றிட்டார்ல, நான் அதுதான் உண்மைன்னு எனக்கே தெரிய வச்சிட்டார். இனிமேல் அது ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் நீ ஆகணும். பிஹெச்டி ஆகணும், பிஎஸ்சி படிக்கணும், எம்எஸ்சி படிக்கணும், ஜிம்முக்கு போய் உடம்பு தேர்த்திக்கணும், இதெல்லாம் செய்ய வேண்டியது. ஆனால் நான் கடவுளாக இருக்கிறதுக்கு நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். நீ கடவுள்னு புரிஞ்சுக்கணும். இது எப்பேற்பட்ட விஷயம். மீதியெல்லாம் உனக்கு என்ன கொடுத்தது? தோன்றி மறைகின்ற, எல்லாரும் அனுபவிக்கக்கூடிய, எல்லாராலும் கிடைக்கக்கூடியதை தான் கொடுக்குறார். ஆனால் யாரும் பெறாத ஆத்ம லாபம். ஆத்மானா தன்னுடைய லாபத்தை தனக்கே அளித்தவர் குரு. அவர் அதை அடைந்தவர் பிரம்மம். இந்த கடவுள் படைத்தவரும் பிரம்மம். என்னையே பிரம்மம் ஆகிட்டார். இவருக்கு நான் என்ன பணிவிடை செய்வேன்? என்ன செய்ய முடியும்னா ஒன்றும் செய்ய முடியாது. மற்ற வாத்தியார்களுக்கு எது வேணால் கொடுக்கலாம். அவருக்கு ஏதாவது வீட்டுக்கு பொருளை வாங்கி கொடுக்கலாம், அவங்க குழந்தை குட்டிகளுக்கு ஏதாவது செய்து கொடுக்கலாம், அவருக்கு ஏதாவது ஜிபே பண்ணி அவருக்கு சந்தோஷம் பண்ணலாம். ஆனால் பிரம்மத்துக்கு என்ன கொடுப்பேன்? பிரம்ம அளவற்றது, ஆனந்தம். நீ ஏதாவது செய்து ஒரு ஆனந்தத்தை அதிகப்படுத்த முடியுமா? நீ ஏதாவது கொடுத்து அவர் அளவற்றதுலேருந்து இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. ஒன்றும் செய்ய வேண்டாம். நீ பிரம்மமான இல்லை, அதுதான் நீ கொடுத்த பெரிய பரிசு. குருவுக்கு சீடன் தேவரீர் எம்மையும் பிரம்மமாக்கினீர், அதை உங்களுக்கு தெரிவித்துட்டு போகிறேன். அதைத்தான் அவர் விரும்புகிறார். வேறு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. இதை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நீ ஏதாவது செய்யணும். அது குரு சேவை. அது என்ன குரு சேவை அப்படின்னா, அவர் சொல்லி கொடுக்கறத உண்மையாக புரிஞ்சுக்குங்க. கஷ்டப்பட்டாவது புரிஞ்சுக்குங்க. மூளை கசக்கியாவது புரிஞ்சுக்குங்க. நேரத்தை அதிகமாக ஒதுக்குங்க. விளங்குற வரைக்கும் ஒரு விடாமல் தொலைச்சி கேள்வி கேளுங்க. இது தான் நீங்கள் செய்கிற சேவை. நீங்கள் கேள்வியே கேட்காத அப்படியே ஆமாம் ஆமாம் ஆமான்னு போட்டோம்னா அது அவருக்கு சேவை இல்லை, அது உபத்திரம். குரு சேவைங்கிறது நீங்கள் பிரம்மம் ஆகிற வரைக்கும் தான். பிரம்மம் ஆன பிறகு இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு சேவை பண்ணுது. நீங்களே பிரம்மம், அவரும் பிரம்மம். என்ன பிரம்மத்துக்கு பிரம்மம் சேவை செய்யறது? இதனால் ஞானிகள் இன்னொரு ஞானிக்கு எந்த சேவையும் செய்யறதில்லை. அவங்கள ஆசீர்வாதம் கூட பண்ணுறதில்லை. அப்போ நிராசீர்வாதம் அப்படின்னு பேர். அப்படிப்பட்ட நிலையை நம்ம அடைஞ்சது தான் குருவுக்கு நாம் செய்கின்ற மிகப்பெரிய காணிக்கை. நிறைவு செய்துக்கலாமா? ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய
பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம்.